தமிழக மக்களே எல்லாருக்கும் ஒரு இனிய சிறப்பான காலை வணக்கங்க. உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் 19/5/2025 ஆகிறது. நேற்று நம்ம தமிழகத்தில் நான் கரெக்டாக சொன்ன மாதிரி பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழைங்க. நேற்று மதியம் முதல் மாலை இரவு நள்ளிரவு வரைக்கும் கனமழை பெய்த மாவட்டங்களை பார்க்கலாம். கோயமுத்தூர் மாவட்டம் சில இடங்களில் மழை பதிவானது. ஈரோடு மாவட்டம் சில இடங்களில் மழை பதிவாச்சு. சேலம் மாவட்டம் பல்வேறு இடங்களில் இரவு நேரத்தில் கனமழை பதிவானது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் ஒதுக்கி சில இடங்களில் மட்டுமே மழை கொடுத்துருக்கு. திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் வட உள் மாவட்டங்களில் பரவலானவே ஒரு மழை கொடுத்துருக்கு. தாம்பரம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இப்போ கூட காலையில் சென்னையில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய மணி நேரங்களில் வட தமிழகத்தில் நம்ம தீவிரமான மழை வந்து இன்றைக்கி எதிர்கொள்ள ரெடியாக இருங்க. நம்ம ஒவ்வொன்றாக பார்க்கலாம். இந்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் பெரம்பலூர், அரியலூர், தென் மாவட்டங்களை அறிவித்தபடியே சில இடங்களில் மழை பதிவானது. பரமக்குடி, மானாமதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, இந்த புதுக்கோட்டைக்கு மேற்கே வலுவான மழைங்க. அதே போல் மதுரை மாவட்டத்தில் சில இடங்களில் மழை பதிவாச்சு. தேனி மாவட்டம் சில இடங்களில் மழை பதிவானது. கோவில்பட்டி, திருநெல்வேலி மாவட்டம் சில இடங்களில் மழை பதிவாச்சு. தூத்துக்குடி மாவட்டம் சில இடங்களில் மழை பதிவாச்சு. நேற்று சரியாக 7 மணிக்கு மேலே பார்த்தோம்னா டெல்டா மாவட்டங்களில் தீவிரமான மழை பதிவானதுங்க. அதாவது கும்பகோணம், திருச்சி, தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, நாகப்பட்டினம், வேதாரண்யம், கோடியக்கரை முனைப்பகுதி, தெற்கு டெல்டா, வடக்கு டெல்டாவை மையமாக வைத்து அதிகமான ஒரு மழைங்க. சில இடங்களில் 17 சென்டிமீட்டருக்கு மேலே கூட மழை வந்து பதிவாகி இருக்கிறது. வடக்கு டெல்டாவில் கும்பகோணம், திருவாரூர், நன்னிலம், மயிலாடுதுறை, தரங்கம்பாடி, காரைக்கால், அதே போல் இந்த திருவண்ணாமலை, திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை, சின்னசேலம், சேலம் மாவட்டம் உருவான மழை தான் அப்படி தெற்கு நோக்கி வந்து டெல்டாவில் ஒரு தீவிரமான மழை கொடுத்துருக்கு. அதே போல் கடலோர மாவட்டங்கள் நேற்று விடிய கனமழைங்க. மழை கனமான மழை வந்து பெய்து முடிஞ்சப்புறம் மிதமான மழை, சாரல் மழை, ஒரு அடைமழையாக பெய்திருக்கிறது. ஸோ இது வந்து நேற்று நம்ம கரெக்டாக சொன்ன மாதிரி மழை சரியாக பெய்திருக்கிறது. இன்று நம்ம தமிழகத்தில் வெப்பநிலை எப்படி இருக்கும், மழை பொழிவு எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு மேகமூட்டமாக இருக்கிறது. இருந்தாலும் சில இடங்களை இப்போ வெயில் வந்து கொஞ்சம் காலையில் அடிக்குது. சில மாவட்டங்களில் மேகமூட்டம் அடர்த்தியாக இருந்தாலும் அது மதியம் நேரத்தில் ஒரு 10 மணிக்கு மேலே பார்த்தோம்னா மேகமூட்டம் விலகி கொஞ்சம் வெப்பநிலை உயரலாங்க. தரை வெப்பம் உயர்வதற்கு இன்றைக்கி அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது, கவலைப்படாதீங்க. நேற்று வந்து தரை வெப்பம் உயர்ந்ததுனால அந்த தீவிரமான மழையெல்லாம் நம்ம எதிர்பார்த்தோம். நிச்சயமாக மழை பதிவாச்சு. இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் காலையில் அதிகமான ஒரு மேகமூட்டமாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக செயல் இருக்காது. ஏன்னா நேற்று வந்து தீவிரமான மழை பதிவாச்சு. இதனால் வளிமண்டலத்தில் அப்படியே போய் அந்த அடர்ந்த மேகங்கள் எல்லாமே படர்ந்து இருக்கிறது. ஸோ இதனால் அந்த மேகங்கள் எல்லாமே ஒவ்வொன்றாக விழுவதற்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு 10 மணி மேலே கூட ஆகலாங்க. இருந்தாலும் 10 மணிக்கு மேலே 1 மணி மற்றும் மதியமெல்லாம் இதமான ஒரு வெயிலாக அடிக்கலாம். ஒரு 37 டிகிரி கீழே தாங்க அடிக்கணும். அதுக்குன்னு 40 டிகிரிலாம் அடிக்காதுங்க. இனிமேல் வெப்பநிலை பார்த்திங்கன்னா இதமாக மழை தரக்கூடிய ஒரு வெயிலாக தான் இருக்கும். இனிமேல் வெப்பநிலை மற்றும் வெயிலுடைய தாக்கம் பார்த்திங்கன்னா அக்னி வெயிலாம் முடிஞ்சு போச்சுங்க. இனிமேல் அக்னி வெயிலாம் பதிவாகாது. அக்னி வெயிலுக்கெல்லாம் இனிமேல் நம்ம வந்து அதாவதுங்க இனிமேல் நம்ம தமிழகத்தில் 40 டிகிரிக்கு மேலே தொடுவது, 100 டிகிரி ஃபேரன்ஹீட்டு, 110 டிகிரி ஃபேரன்ஹீட்டு, வட மாவட்டங்கள் அக்னி வெயில், டெல்டாவில் அக்னி வெயில், தென் மாவட்டங்கள் அக்னி வெயில் இதெல்லாம் இருக்காதுங்க. இனிமேல் நம்ம தமிழகத்தில் அதிகபட்சம் வெப்பநிலை தொடும் பார்த்திங்கன்னா இங்கே எவ்வளவு தொடும்னா 37, 38 தாங்க தொடும். அதுக்கு கீழே தாங்க இருக்கும். அதிகபட்சம் தொட்டால் 39, அதுக்கு மேலே தொட வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? இனிமேல் நம்ம வெப்பநிலை பார்த்து கவலைப்படாதீங்க. இனிமேல் நம்ம தமிழகத்தில் வெயில் குறைந்தே காணப்படும். இன்றைக்கி வந்து 30 டிகிரிக்கு மேலே அடித்தால் கூட அது வந்து கொஞ்சம் அதிகமான ஒரு வெயிலாக தான் இருக்கும். ஏன்னா காற்றடித்தால் வெயில் தெரியாது, மழை பெய்தால் வெயில் வந்து தெரியாது. ஸோ இதனால் இன்றைக்கி வந்து அந்த வெயில் அடிக்கும் போது காற்று இருக்காது. இதனால் கொஞ்சம் அதிகமான ஒரு வெயிலாக ஒரு 34, 35 டிகிரி
வெயில் கண்டிப்பாக அடிக்கும். இதனால் உள் மாவட்ட மக்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்று மதியம் தரை வெப்பம் உயருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தரை வெப்பம் உயரும்போது என்ன ஆகும்னா அதிகமான மழை பெய்யும் போது இடி மின்னல் சூறாவளி காற்று ஏற்படலாம். இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மழை பொழிவுங்க. இப்போ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம். நேற்று பல்வேறு இடங்களில் ஏகப்பட்ட மாவட்டங்களில் மழை பெஞ்சிருக்கு. சில இடங்களில் மழை பெய்யாமல் ஒதுக்கியும் இருக்கிறது. அந்த இடங்களுக்கு இன்றைக்கி மழை பெய்யுமா, எந்தெந்த மாவட்டங்கள் இன்றைக்கி மையமாக வைத்து மழை பெய்ய போது வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகம் மிக அருகே காற்று சுழற்சி, அதாவது மழை தரக்கூடிய ஒரு காற்று சுழற்சி தற்பொழுது உருவாகி அமைந்து கொண்டிருக்கிறது. இது நம்ம தமிழகம் பக்கத்தில் தான் இருக்குது. இதனால் நம்ம தமிழகத்தில் இன்றைக்கி தீவிரமான மழை எதிர்கொள்ள ரெடியாக இருங்க. இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் காற்று சுழற்சி காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, வட மாவட்டம் முழுவதும், டெல்டா மாவட்டம் முழுவதும், தென் மாவட்டம் முழுவதும், மேற்கு மாவட்டங்கள் முழுவதும் மேற்கு திசை காற்று அடிக்கக்கூடிய அந்த காற்று பகுதிகளுக்கும் இன்றைக்கி மழை எதிர்பாருங்க. தீவிரமான மழை இன்றைக்கி பதிவாகலாம். மதியம் படிப்படியாக மேகமூட்டம் விலகி வெப்பநிலை உயர்ந்த பிறகு மழை பொழிவு மதியமே சில இடங்களில் தொடங்க வாய்ப்பு இருக்குது. இப்போ காலையில் கூட சென்னை மாநகரம் மற்றும் சென்னைக்கு வடக்கே மழை பெய்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய மணி நேரங்களில் வட மாவட்டங்கள் முழுவதும் படிப்படியாக மதியம் முதல் மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆந்திராவிலிருந்து கூட ஒரு மழை மேகம் அப்படியே உருவாகி வந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி வடமேற்கு வெப்பக்காற்று வேறு வருதுங்க. இன்றைக்கி அது மட்டும் இல்லாமல் நேற்று வடமேற்கு வெப்பக்காற்று நம்ம தமிழகத்தில் அதிகமான ஒரு மழை கொடுத்துருக்கு. இன்றைக்கி வடமேற்கு வெப்பக்காற்றால் அதீதமான ஒரு மழை பொழிவு காத்திருக்கு. இதனால் நம்ம தமிழக மக்கள் எல்லாருமே ரெடியாக இருங்க. மழை பெய்யும் போது கவனிக்க, மழை பெய்யும் போது நிச்சயமாக சூறாவளி காற்று அதிகமாக வீசலாம். சில இடங்களில் சில மாவட்டங்களில் மழை பெய்து கொண்டிருக்கும் பொழுது இடி மின்னல் திடீரென்று உருவாகும். நிச்சயமாக நேற்று கூட அரியலூர் மாவட்டம் பெரம்பலூரை வலுவான இடி மின்னல் தாக்கியிருக்கிறது. வடக்கு டெல்டாவில் அதிகமான இடி மின்னல் பதிவானது. அதே போல் சென்னை, தாம்பரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்தில் அதிகமான ஒரு இடி மின்னல் பதிவானது. ரொம்பவே கவனமாக இருக்கணும். இடி மின்னல் அதிகமான ஒரு பாதிப்பு ஏற்படுத்தலாம். தமிழக மக்கள் எல்லாருமே ரெடியாக இருங்க. ஸோ இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்புகள் இப்போ பார்த்தீங்கன்னா தென் மாவட்டம் முழுவதும் மதியம் முதல் மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டம் பரவலான ஒரு மழைக்கு வாய்ப்பு இருக்குது. மதுரை மாவட்டம் முழுவதும் பரவலான ஒரு மழைக்கு எதிர்பாருங்க. பரவலான மழைக்கு நீங்கள் வாய்ப்பு இருக்குது. மதுரை, தேனி, விருதுநகர், கொடைக்கானல், பழனி முருகன் கோவில், மணப்பாறை, திண்டுக்கலுக்கெல்லாம் பரவலான ஒரு மழை வாய்ப்பு இருக்குது. ராமநாதபுரம் மாவட்டம் பல்வேறு இடங்களை கனமழை வெளுத்து வாங்கும். மானாமதுரை, சிவகங்கை நேற்று மழை பெய்த இடங்களுக்கும் மழை பெய்யும். நேற்று மழை பெய்யாமல் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் குறிப்பாக ராஜபாளையம் மழை இல்லாமல் இருக்குது. ராஜபாளையம், விருதுநகர் எல்லாமே மழை பெய்யும். மதுரை மாவட்டம் மற்றும் தென் மாவட்டம் முழுவதும் இன்றைக்கி கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. மதியம் முதல் மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்குது. சில இடங்களில் சில மாவட்டங்களில் மிக கனமழையும் பதிவாகலாம். தென் மாவட்ட மக்கள் கொஞ்சம் உஷாராருங்க. அதேபோல் கோயமுத்தூர் மாவட்டம் பரவலான ஒரு மழைக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஈரோடு மாவட்டம், சேலம் மாவட்டம் பரவலாக கனமழை பெய்யும். திருப்பூர் மாவட்டம், கரூர் மாவட்டம் கனமழை பரவலாக பெய்ய வாய்ப்பு இருக்குது. கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், தேன்கனிக்கோட்டை மற்றும் இந்த கர்நாடக எல்லையோர் மாவட்டம் கண்டிப்பாக மழை தீவிரமடையும். வேலூர், சித்தூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, இன்றைக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் மையமாக வைத்து பல மணி நேரங்கள் விடிய மழை பெய்ய போதுங்க. காஞ்சிபுரம், திருத்தணி, சென்னைக்கெல்லாம் இப்போ மழை பெய்து கொண்டிருக்கிறது. காலையில் சென்னை, தாம்பரம், செங்கல்பட்டு மீண்டும் மதியம் முதல் அடுத்த ஒரு மழை பொழிவு வரலாம். கவனமாக இருங்க. புதுச்சேரி, கடலூர், நெய்வேலி, உளுந்தூர்பேட்டை, பெரம்பலூர், அரியலூர் நேற்று மழை பெய்த அதே இடங்களை மையமாகவே இது இன்றைக்கி மழை பெய்ய போது. டெல்டா மாவட்ட மக்கள் இன்றைக்கி ரெடியாக இருங்க. டெல்டா மாவட்ட மக்கள் மற்றும் வட மாவட்ட மக்கள், கிழக்கு மாவட்ட மக்கள் இன்றைக்கி கொஞ்சம் உஷாராக இருக்கணும். மழை அதிகமாக பெய்யலாம். திருச்சி, தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, முத்துப்பேட்டை, அதிராமப்பட்டினம், தெற்கு டெல்டா, வடக்கு டெல்டா, மயிலாடுதுறை, திருவாரூர், நன்னிலம், தஞ்சாவூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், நாகப்பட்டினம், கோடியக்கரை முனைப்பகுதி, காரைக்கால், ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் இன்றைக்கி மழை எதிர்பாருங்க. மழை இன்றைக்கும் தீவிரமாக காணப்படலாம். மழை பெய்யும் போது சூறாவளி காற்று மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேலை வீசலாம். பெரம்பலூர், அரியலூர், நெய்வேலி, புதுச்சேரி, கடலூர் எல்லாமே அதிகமான ஒரு மழை இருக்குது. இதில் குறிப்பாக திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், வேலூர், சென்னை வட மாவட்டங்களை மையமாக வைத்து பல மணி நேரங்கள் மழை பெய்ய போது. இன்றைக்கி வட மாவட்ட மக்களும், டெல்டா மாவட்ட மக்களும், தென் மாவட்ட மக்களும் எல்லா மாவட்ட மக்களும் ரெடியாக இருங்க. இன்றைக்கி காற்று சுழற்சி காரணமாக கிழக்கு மாவட்டம், மேற்கு மாவட்டம், உள் மாவட்டங்களில் பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. மதுரை, திருச்சி, தஞ்சாவூர், சேலம், வேலூர், சென்னை, புதுச்சேரி,
கடலூர், நாகப்பட்டினம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை எல்லா இடங்களுக்கும் இன்றைக்கி வந்து மழை தீவிரமடைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, கொஞ்சம் கவனமாக இருங்க. மதியம் தரை வெப்பம் உயர்ந்த பிறகு பல்வேறு இடங்களில் மழை தொடங்கும். சில இடங்களில் மேகமூட்டமாக இருந்தாலும் மழை கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா இப்போ வடமேற்கு வெப்பக்காற்று அதிகமான ஒரு மழை கொடுக்கலாம். வடமேற்கு வெப்பக்காற்று வடக்கிலிருந்து வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதனால் கர்நாடகாவில் மழை பெய்யாது, அங்கே வந்து குறைவாக மழை பதிவாகும். நம்ம தமிழகத்து தான் வடமேற்கு வெப்பக்காற்று குவிகிறது. இதனால் நம்ம தமிழகத்தில் வடமேற்கு வெப்பக்காற்றால் அதிகமான ஒரு மேக கூட்டங்களை உருவாகி மதியம் முதல் மழை தொடங்கலாம். அந்த மழைப்பொழிவு வட மாவட்டங்களில் ஒரு மழை உருவானால் அது அப்படியே படிப்படியாக டெல்டா, தென் மாவட்டம், தெற்கு மாவட்டம் நோக்கி கண்டிப்பாக வர இருக்கிறது. கவனமாக இருங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் தீவிரமான மழையை வந்து எதிர்கொள்ள ரெடியாக இருங்க. குறிப்பாக நம்ம விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கவனமாக இருக்க வேண்டும். நிறைய பேர் வந்து இப்போ வேலைக்கு போவீங்க. நேற்று வந்து லீவு, ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை என்ன பார்த்தனால பெரும்பாலும் எல்லாருமே வேலைக்கு போயிருப்பீங்க. மறக்காமல் இந்த வேலைக்கு செல்பவர்கள் மறக்காமல் இந்த ரெயின் கோட்டு கூடையெல்லாம் கொஞ்சம் ரெயின் கோட்டு மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா இரவில் தான் நீங்கள் வந்து வீட்டுக்கு வேலையை விட்டு திரும்பி வரும்போது மழை வந்து கண்டிப்பாக இடையூறு கொடுக்கலாம். சில மாவட்டங்களில் கண்டிப்பாக இரவு ஒரு 7 மணிக்கெல்லாம் மழை வந்து விடாமல் பெய்ய போகுது. இதனால் இரவில் மழை தீவிரமடையும் என்பதனால விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் நீங்கள் வந்து வேலைக்கு போகும்போது ரெயின் கோட்டு இல்லைன்னா குடை வந்து மறக்காமல் கொண்டு போங்க. தயவு செய்து இந்த குடை, ரெயின் கோட்டை மறக்காமல் ரெடி பண்ணி வைங்க. இன்றைக்கி நம்ம தமிழகத்தில் தீவிரமான மழை வந்து பெய்ய போகுது. குறிப்பாக நம்ம வட மாவட்டம் முழுவதும் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் மதியம் முதல் மழை தொடங்க போகுது. டெல்டா, தென் மாவட்டம், வட மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் தீவிரமான மழை வந்து இன்று முதல் பதிவாக போகுது. மழை பெய்யும் போது கவனிக்க, இடி மின்னல் சூறாவளி காற்று அதிகமாக வீசும். கண்டிப்பாக இடி மின்னல் பதிவாகும். நேற்று கூட அரியலூரில் இடி மின்னல் தாக்கியிருக்கிறது. அதே போல் காஞ்சிபுரம், தாம்பரத்தில் அதிகமான ஒரு இடி மின்னல் பதிவானது. ஸோ இன்றைக்கு நம்ம தமிழகத்தில் மழை பெய்து கொண்டிருக்கும் போது இடி மின்னல் அதிகமாகவும், இந்த மின்னல்கள் இடி அப்படிங்கிறது கொஞ்சம் சில இடங்கள் மட்டும்தான் பதிவாகும். ஆனால் இந்த மின்னலுடைய தாக்கம் பார்த்திங்கன்னா அதிகமாக பதிவாகும். பரவலாக கூட பதிவாகலாம் மின்னல். கவனமாக இருங்க. டெல்டா, வட மாவட்டம், தென் மாவட்டம் எந்த இடத்துல மழை பெய்தாலும் சரி இடி மின்னல் அதிகமாக பதிவாகும். நிச்சயமாக இடி மின்னல் இந்த வடமேற்கு வெப்பக்காற்று ஆந்திரா மற்றும் வடக்கு கர்நாடகா அங்கே அடிக்கக்கூட வெயிலை கடத்தி கொண்டு நம்ம தமிழகத்தில் குவிக்கப்படும். இதனால் நம்ம தமிழகத்தில் எங்கே காற்று குவியுதோ அந்த இடத்துல மழை மேகம் உருவாகி அது அப்படியே தீவிரமடைந்து அது அப்படியே மிகப்பெரிய ஒரு மேகமாக மாறும்பொழுது இடி மின்னல் அதில் இருக்கும். நிச்சயமாக கவனமாக இருங்க. சூறாவளி காற்று மழை பெய்து கொண்டிருக்கும் போது திடீரென்று வீசலாம், திடீரென்று சைலண்டாக இருக்கும், திடீரென்று வீசும். இதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக இந்த விவசாயிகள், பொதுமக்கள் கவனமாக இருங்க. இன்று முதல் நம்ம தமிழகத்தில் அடுத்த ஒரு 3 தினங்களுக்கு தீவிரமான மழை வந்து எதிர்கொள்ள ரெடியாக இருங்க. அடுத்து இந்த 3 தினங்களுக்கு மட்டும்தாங்க மழை, அதுக்கப்புறம் மழை இருக்காது. அதுக்கப்புறம் மழை வந்து சில இடங்களில் மட்டுமே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்து குறைஞ்சிரும். ஏன்னா இந்த காற்று சுழற்சி இல்லாமல் இப்போ நம்ம தமிழக பக்கத்தில் இருப்பதை வரக்கூடிய நாட்களில் தீவிரமடைந்து ஒவ்வொன்றாக புயலாக மாறி ஒரு புயல் குஜராத் பக்கம் போக போது, இன்னொரு புயல் ஒடிசா பக்கம் போய் அப்படியே வட இந்தியாவுக்குள்ளே போய் தென்மேற்கு பருவமழை தீவிரப்படுத்த போது நம்ம தமிழகத்தில் இனி வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழை நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் இருக்குது. கன்னியாகுமரி அதே போல் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட மக்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. இனிமேல் நம்ம தமிழகத்தில் இன்று நாளை மறுநாள் தீவிரமான மழையும் இருக்குது. அதுக்கப்புறம் தீவிரம் குறைந்து சில இடங்களில் மட்டுமே மழை இருக்கும். கேரளாவில் அதிகமாக மழை இருக்கும். அதுக்கப்புறம் வட இந்தியா, கர்நாடகா அந்த பக்கம் மழை இருக்குங்க. சரிங்களா, அடுத்தது தொடர்ந்து பாருங்கள். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சக்கியம் பண்ணுறேங்க. நன்றி, வணக்கம்.